அடுத்து மகர ராசியில் பிறந்தவங்களோட ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்? ஸோ அவங்களோட ஹெல்த் பார்க்கும்போது மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு இருக்குது. தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, என்னை ஏன் இப்படி பண்ணாங்க, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், மற்றவங்க நல்லா இருக்காங்களே, நான் எதுக்கு இந்த அளவுக்கு சஃபர் ஆகிறேன், இப்படிலாம் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட ஹெல்த்தை வந்து பாதிக்கும். ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படும். மென்டலி அவங்க சஃபர் ஆகும்போது உடல் உபாதைகள் ஏற்படும். தென் அதுக்கப்புறம் அவங்களோட வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்போது எனக்கு மட்டும் ஏன் நடக்குது, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, அந்த ஒரு மென்டாலிட்டியை வந்து விட்டுறணும். ஸோ நமக்கான விஷயங்கள் நம்ம செய்கிற நல்லது தீமையும் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போது அதை கடந்து போயிடலாம், அதை சரி செஞ்சுக்க பார்க்கலாம் அப்படின்ற தன் செய்கிற தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த ஒரு மென்டாலிட்டி மாற்றிட்டானா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய உடல் நல கோளாறுகள் இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பாக அமையும்? ஸோ இவங்களுக்கு வந்து என்ன விருப்பப்பட்டாங்களோ, எதற்காக வெயிட் பண்ணாங்களோ அது நடக்கக்கூடிய பீரியடாக இந்த காலகட்டம் இருக்கும். சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய படிப்பு சார்ந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க, ரொம்பவே வந்து பொறுமையை கையாண்டிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு இருக்குது.